இரவோடு இரவாக அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் அரசியல் கட்சியினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றி கட்சியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது. அதாவது அதிமுகவிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது இருந்தாலும் தற்சமயம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை செய்த நபர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பதவிக்காகவும் அதே போல மற்ற விஷயங்களுக்காகவும் பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் செய்து பார்த்தார்கள். எடப்பாடியை அசைத்து விடலாம் என பிரச்சனை செய்து பார்த்தார்கள். இறுதியிலேயே அவர்கள் தான் அசைந்து போனார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரவோடு இரவாக அதிமுகவிலே ஐக்கியமாகியிருக்கிறார்கள் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லி தகவல் என்பது அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அரசியல் கட்சிகள் அனைத்துமே தீவிரமான மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த முறை அதிமுக ஆட்சியை தமிழகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தி வெளிப்படுத்தின எல்லாம் அதிமுகவிலிருந்து வெளியே நீக்கப்பட்டிருக்கு. இது ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுகவின் மீது ஆர்வம் ஏற்பட்டு அதிமுகவில் இணைய வேண்டும் என்று சொல்லி மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் புறம் தினம் தினம் அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டிப்படி ஒரு பகை இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி சொல்லலாம். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பக்காநாடு மாதேஷ் ஏற்பாட்டிலே இருப்பாளி செவிடனூர் திமுக கிளை செயலாளர் ராஜா தலைமையில் கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலே பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து நேரடியாக அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே வெளியாகிறது. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவருடைய இல்லத்திலே நேரடியாக சந்திப்பு நடத்தி அதிமுகவிலே அடிப்படை உறுப்பினராக இணைந்து கொண்டார்கள் அப்படின்னு தற்சமயம் அதிமுகவின் சார்பாகவே அதிரடியான தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாதேஷ் ஏற்பாட்டிலே இருப்பாளி ஊராட்சி செவிடனூர் திமுக கிளை செயலாளர் ராஜா தலைமையிலே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுகிறது. எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும். அதாவது எடப்பாடி பழனிசாமியை தோற்கடித்து விட்டு அந்த இடத்திலே திமுகவை கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என திமுக மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டு ஆனால் திமுக எந்த தொகுதியில் அதிக ஆர்வம் காட்டுகிறதோ அதே தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளே கிளை செயலாளர் முதற்கொண்டு அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் சேர்ந்து தற்போது அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது எடப்பாடி பழனிசாமியுடைய கோட்டை. அதிலே திமுகவால் வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பத்தின கருத்துக்களை அதாவது உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா. அதே போல நிறைய தொண்டர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நண்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க.